காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீடு நான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க காய்ஸ், உள்ள எல்லாத்துலேயும் போய் பார்க்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே. காய்ஸ் வாங்க காய்ஸ், நம்ம போகலாம். நீங்கள் நேராக போங்க, அப்புறம் ரைட் எடுங்க. நீங்கள் நேராக போங்க, அப்புறம் நேராக போய்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு புது அப்டேட் சொல்லுவேன். அது ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ளே எல்லாமே ஏற்றலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ட்ரக்கு பின்னாடி. கைஸ் கொஞ்ச இடம் வரப்போகுது. அந்த பக்கம் எல்லோ கலரில் ஒரு இடம் தெரியுதா கைஸ்? இந்த பக்கம் போகிற பாருங்க, இதோ எல்லோ கலர் வீடு கைஸ். இதான் கைஸ், இதுக்குள்ளே நம்ம இப்போ சுற்றி பார்ப்போம். வாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த வீடு ரூஃப்லாம் போட்டு படிக்கட்டு போட்டு ஃப்ளோர்லாம் இருக்கும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் கைஸ். இது வந்து ஸ்விம்மிங் பூல்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஸ்விம்மிங் பூலில் வெறும் டைல்ஸ் தான். இந்த வீட்டில் 2 பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஒன்று வந்து பைக் மட்டும், இன்னொன்று கார் மட்டும். என்னடா லூசுத்தனமாக சண்டை போகிற மாதிரி பண்ணுறேன்னு நினைக்கலாம், ஆனால் சும்மா தான் கைஸ். இது வந்து ஒரு ரூம்னு சொல்லலாம் கைஸ். இந்த ரூம் இருக்கிறதுலே சின்ன ரூம் தான், ஆனால் உள்ள எதுவுமே இருக்காது. இது பெட்ரூம். இதில் ஏசி பெட்டெல்லாம் கூட இருக்குது கைஸ். அதில் சைடில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், ஆனால் அது கண்ணாடியில் வெளியே வரதுக்கான ஒரு வழி. நானும் ஸ்டார்டிங்கில் அது கண்ணாடி தான் கைஸ் நினச்சேன். இப்போ அந்த இடத்துல ஏசி கூட உங்களுக்கு தெரியும் கைஸ், பெட்டு மேலே. இப்போ இந்த வீடு நான் உங்களுக்கு முழுசாக சுற்றி காமிக்கிறேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகலாம் காய்ஸ். வாங்க போய் மேலே என்னெல்லாம் இருக்குன்றதை அவங்க சுற்றி காமிக்கிறேன் காய்ஸ். மேலே வரண்டா 2 இருக்குங்க காய்ஸ். வெளியே பால்கனி கூட 2 இருக்குது காய்ஸ். இதுதான் காய்ஸ் நம்மளோட வரண்டா. பால்கனி போங்களே காமிக்கிறேன். பால்கனி சும்மா தரன்னு வெயில் அடிச்சிச்சு காய்ஸ். சம்மர்னா இப்படியா காய்ஸ் வெயில் பார்த்தீங்களா காய்ஸ்? மேலே எப்படி வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போக போகிறேன். அந்த ரூம்லேயும் ஒரு வரண்டா இருக்கு காய்ஸ். அந்த ரூமில் சாரி காய்ஸ், அந்த ரூமில் ஒரு பால்கனி தான் காய்ஸ். இப்போ இந்த ரூமுக்குள்ளே போனால் இன்னொரு ரூம் வரும் காய்ஸ். இப்போ இதில் டாய்லெட் கூட இருக்குது காய்ஸ். நான் அவங்கள்ட்ட காமிக்கவா வேணாமா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்க காய்ஸ். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆமாங்க காய்ஸ். சரி வாங்க காய்ஸ், நம்ம அடுத்தது சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் காய்ஸ் சோஃபா செட்டு. சோஃபா செட்டு தரமாக இருக்குது காய்ஸ், ஆனால் நம்மளால் உட்கார முடியாது தான் காய்ஸ். பெரிய பிரச்சனை. உட்காரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க காய்ஸ். ஆமாம் காய்ஸ். இது வந்து டாய்லெட் காய்ஸ். இதில் தண்ணி இருக்குது, பாத் டேப்லெட்ஸ். ஆனால் நம்ம தண்ணி மேலே நிற்போம் காய்ஸ். அப்புறம் பக்கத்தில் கோப்பா கூஸ் இருக்குது காய்ஸ். அது பக்கத்தில் டாய்லெட் பேப்பரும் இருக்குது காய்ஸ். அப்புறம் மேலே ஸ்டூலும் இருக்கும் காய்ஸ். அந்த கோப்பா கூஸ் ரொம்ப புதுசாக இருக்குது காய்ஸ். இப்படி ஒரு கோப்பா கூஸ் எங்கேயுமே பார்த்தது இல்லை காய்ஸ். இது ஒரு வித்தியாசமான கோப்பா காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போய் இது உங்களுக்கு காருக்குன்னு தனி இடம், பைக்குக்குன்னு தனி இடம் காமிச்சிருக்கேன். பைக்கு தான் காய்ஸ், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் காய்ஸ். ஆனால் இப்போ பார்த்ததே இல்லை காய்ஸ். ஆமாம் காய்ஸ், அது என்னமோ ஒன்றும் காய்ஸ்.
இப்படி இருக்க க்ரூஸ் பார்த்துருக்கீங்க கைஸ். நாங்கள் ஏன் அப்படி சொன்னோம், அது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு காய்ஸ், கருப்பு கருப்பா, அதனால தான் நாங்கள் சொன்னோம். காய்ஸ் இப்போ நம்ம கார் எடுக்கிறதுக்கு போயிட்டோம் காய்ஸ். இதான் காய்ஸ் கார் பார்க்கிங். பார்த்தீங்கன்னா மேலே ஷெட்டு மாதிரி இருக்கு காய்ஸ். ஆனால் இது நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அப்டேட்டும் கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் இந்தியன் பைக்கில் கதவை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் அப்டேட் இருக்குது, அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. வந்த உடனே நாங்கள் அதுக்கான நம்பரை சொல்கிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கடைசி இருக்கும் காமிக்கிறேன் காய்ஸ். இதுதான் கைஸ் கடைசி. இது பைக் பார்க்கிங் காய்ஸ். எத்தனை பைக் வேணும் பார்த்தீங்களா? 15 பைக்குள்ளே எத்தனை பைக் வேணும் படிக்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துட்டு ஒரு ரைடு போவோம் கைஸ். அப்படியே அது சத்தம் போவாங்க கைஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல தான் கைஸ் இந்த இடமே இருக்கு. ஏர்போர்ட் சைடில் ஒரு ரோடு போகும், அந்த வழியாக நீங்கள் போனீங்களா நீங்கள் போய் சேர்ந்தாலும். அதாவது வீட்டில் இருந்து எடுத்து ஏர்போர்ட் சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட்டு போயிட்டா ஒரு ரவுண்டான வரும். அந்த ரவுண்டான வந்து நீங்கள் எத்து போனாலும் இந்த தான் கைஸ் வரும். இன்னும் கைஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கைஸ் வரும். அப்போ நீங்கள் ஏர்போர்ட்டை சுற்றி கூட வரலாம் கைஸ். எஸ் கைஸ், நீங்கள் ட்ரெயின் ட்ராக் கூட பார்க்க முடியும் கைஸ் இந்த ரூம். ஆமாங்க, ஸ்டாண்ட் ட்ராக்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்கிட்ட. இதனால் நமக்கு ஈஸியாக தான் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. செத்து போகிற 2 தடவை. முன்னாடியே சொல்லிட்டேன் 2 தடவை. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பைக்கு தனியாக போய் கீழே விழியல். நான் பைக்கு தனியாக போய் நான் வந்து நான் மட்டும் நின்று கடைசியாக கீழே விழுவேன் கைஸ். அது வருதான்னு பார்ப்போம் கைஸ். வாங்க கைஸ் ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சது வரும்னு நினைக்கிறேன் கைஸ். நின்று தனியாக போயிடும் கைஸ். காய்ஸ் நின்றுட்டேன் காய்ஸ், கீழே உட்காந்து விழுந்துட்டேன் காய்ஸ். நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு கைஸ். சரி வாங்க பைக் எடுத்து இன்னொரு ஸ்டண்ட்டு போகலாம். இன்னும் 2 ஸ்டண்ட்டு தான், இன்னும் 3 ஸ்டண்ட்டு போட்டு போயிடுவா கைஸ். இப்போ போகிற ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப பழசு கைஸ். வாங்க கைஸ் போகலாம். போய் சும்மா ட்ரர்மான செஞ்சு விட்டுருவேன். ஸ்டண்ட்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். மீதி 2 ஸ்டண்ட் நம்ம செய்யலாம்னு சொன்னோம். இவங்க கைஸ் நம்ம 2 ஸ்டண்ட் செஞ்சு விட்டு போயிடும். எப்படி கீழே வந்து செத்து லைக் காய்ஸ். எனக்கு அப்படியே இருக்கு காய்ஸ். போலீஸா எனக்கு பிடிக்காதே போலீஸ்னாலே. சரி வாங்க காய்ஸ், நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு போகலாம். பைக் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகுனே தெரியல காய்ஸ். கதத்தில் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட காரில் போனதில்லை கைஸ். சரி வாங்க நம்ம பைக்லேயே போகலாம். பைக் வந்துருச்சு கைஸ், வாங்க போய்க்கலாம்.
ஓ நோ, நான் கீழே விழுக போகிறேன். அச்சோ அச்சோ, புடி. நான் கடைசியாக ரெட் கலரில் பட்டி நான் கீழே விட்டேன் guys. ஓ நோ, நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் தண்ணிக்குள்ள வந்துருக்கு கைஸ். நீங்கள் விழுந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மேகம் இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு காய்க்கிறேன் காய். மேகம் வந்துக்கிட்டு இருக்கு. மேகம் வந்துடுச்சு. நம்ம நீங்கள் கீழே இருந்த பைக்கை போட்டோம்னு வச்சுக்கோங்க, பைக்கு சுருன்னு கீழே போய் விழுந்துடும். நான் மட்டும் லேட்டாக போவோம். பேராஷூட் மெத்தட் இதில் இருந்துச்சுன்னா போகலாம். பேராஷூட் இன்னும் கொண்டு வரல, அதனால நம்ம இதுக்குள்ளே மாட்டிக்கிற வேண்டியதுதான். கைஸ் நம்ம ரெண்டாவது ஸ்டண்ட்டை செஞ்சு விட்டுருவோம். கைஸ் நான் போய் செஞ்சு விட்டுருவோம் ஸ்டண்ட்டை. ஸ்டண்ட்டுனா இப்படி இருக்கணும். அப்படியே ஸ்டண்ட்டு இப்போ எனக்கு பிடிச்ச பைக்கே அவங்க கொடுத்துட்டாங்கன்னு தெரியும். என்ன அப்படின்னு தெரியல. ஓ நோ,